அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நெறைய ஹெல்த் ரிலேட்டடான நெறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள நம்மளுடைய இந்த தொடர்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு சில முக்கியமான விழிப்புணர்வு சுத்தமா இல்ல அப்படின்றதுக்காக தான் நெறைய விஷயங்கள், நெறைய இன்னைக்கு காணொளிகள் வந்து பகிரப்படுகிறது. இந்த வகையில நம்ம கிட்ட ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் அல்லது உங்களோட ரிப்போர்ட்டோட செகண்ட் ஒப்பீனியன்னு சொல்லுவோம். ஒரு டாக்டர் ஒப்பீனியன் குடுத்திருப்பாரு. அதனுடைய சார்ந்து இன்னொரு ஒப்பீனியன் ஏதாவது வேணும் அப்படின்னா, கண்டிப்பா எங்கள எப்போதும் அந்த ரிப்போர்ட்ஸ் நீங்க ப்ராப்பரா எனக்கு அனுப்பிட்டு கன்சல்டேஷன்ஸ்க்கான டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா எங்களை அழைக்கலாம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. நான் பட்டம் பெற்ற மேற்படிப்பு படித்த சித்த மருத்துவர் டாக்டர் மெரிஷ். உங்களுக்கு நோய் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் சித்த மருத்துவத்தில எப்படி அணுகப்படுது அப்படின்ற விஷயத்த ரெகுலரா விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள பகிர்ந்து கொண்டு வரேன். ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜஸ்லயும் நம்ம கன்சல்டேஷன்ஸ் வந்து புரொவைட் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அத பார்த்ததே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 மேல தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் 1:00 இன்னைக்கு தான். இந்த மெசேஜ் அப்ளை கம்ப்ளீட்லி இன்னைக்கு தான் இத வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ "ஹாய் சார், ஐ நீட் மெடிசின் ஃபார் ஹெப்படைட்டிஸ் பி. ப்ளீஸ் ஷேர் ரிப்போர்ட்ஸ்" அப்படின்ற மாரி இருந்துச்சு. இது நார்மலா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். சித்த மருத்துவத்தில இதுக்கு மருந்துகள் பண்றீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. வெளிய நாட்டு மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கிற சமயத்தில, பொதுவா ஒரு மருத்துவருக்கு, "சார் ஐ நீட் மெடிசின் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு" சொல்லக்கூடியது ஒரு காமனான ஒரு விஷயமா நான் அத வந்து பார்க்கிறேன். பட் அதைத் தொடர்ந்து வேற என்ன சார் இதில வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டத்தக்க ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நோட் பண்ணேன். அதாவது ப்ளீஸ் ஷேர் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொன்ன பிறகு, ஒரு ரிப்போர்ட் பிடிஎஃப் வந்து வருது. அந்த ரிப்போர்ட் பிடிஎஃப்ல ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இருந்தத நான் வந்து உணர்ந்தேன். என்னடா அது ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு வருதே அப்படின்ட்டு பார்த்த உடனே, எல்லோ கலர்ல பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது பேஷண்ட்டோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது எந்த விதத்திலயும் அவங்கள வந்து காயப்படுத்துதலுக்கோ, அவங்கள வந்து சுட்டிக்காட்டுறதுக்காக அப்படின்றது இல்ல. இது பொதுப்படையான ஒரு விழிப்புணர்வு செய்தியா மக்களுக்கு பகிர்றேன். ஸோ ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ்ன்னு இருந்துச்சு. டேட் பார்த்தா உங்களுக்கு வந்து 2024ல எடுத்த ரிப்போர்ட்டா இருந்துச்சு. அப்புறம் பேஜுமே பார்த்தீங்கன்னா, 1 பேஜ் ரிப்போர்ட் தான் இருக்கு. அத தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. ஸோ இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டு, என்னடா இது இந்த மாரி இருக்கு. பட் இவ்ளோ வருஷமா நம்ம வேற எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலையா? அப்படின்னா அடுத்தடுத்த ரிப்போர்ட்ஸ் ஃபுல் டீட்டெயில் அந்த இத உள்ள போய் பார்க்குறப்போ, 32 இயர்ஸ் மேல் வந்து பார்த்தீங்கன்னா, 28/8/2024ல ஒரு டெஸ்ட் வந்து பரிசோதனை வந்து செய்றாரு. 28 அதாவது 28 8வது மாசம் போன வருஷத்துல வந்து ஒரு டெஸ்ட் வந்து செய்கிறாரு. என்னதுன்னா HbSAg ரேபிட் கார்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு பரிசோதனை வந்து செய்றாரு. அது பாசிட்டிவ்னு இருந்திருக்கு. இந்த பாசிட்டிவ்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். இருக்கா? இல்லையா? இப்ப நீங்க ஒரு பிரெக்னன்சிக்காக போறீங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிடுச்சு. கார்ட் டெஸ்ட்ல வீட்ல பார்க்குறீங்க. பாசிட்டிவ் ஆயிடுச்சு. உடனே அத மருத்துவர்ட்ட கொண்டு காணிக்கிறப்போ, மருத்துவர் என்ன சொல்வாரு? நீங்க பிளட்ல இதே மாரி HCGன்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்வாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஸ்கேன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஜஸ்ட் பிரிலிமினரியான இன்ஃபர்மேஷன வச்சே பல டாக்டர்ஸ்ட்ட, பல மருத்துவம் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட, மூலிகை மருந்துகள் செய்யக்கூடிய நபர்கள்ன்னு சொல்லி பல்வேறு நபர்கள்ட்ட இந்த ரிப்போர்ட்ட ஷேர் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. 1 வருட காலமாக இந்த நபர்கள் ஐ மீன் இப்போ இந்த மாரியான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, வேறு எந்த விதமான நோய் சார்ந்து முழுமையான ந டெஸ்ட் விவரங்கள தெளிவா எடுத்துக்கொள்ளவே இல்ல அப்படின்றத இந்த இடத்துல ஆணித்தரமாக, உறுதியாக நான் இத வந்து பதிவிட, விழிப்புணர்வாக இத வந்து பகிரணும்னு நெனைக்கிறேன். ஸோ பொதுவா நெறைய சமயத்துல உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடந்த ஒரு 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 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ட்ட பேசியிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி, "சார் எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. பட் நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனே வாழ்வா சாவான்னு இருக்கேன். சூசைட் லெவலுக்கு எனக்கு தாட் இருக்கு சார். பட் ஆனா வந்து எதார்த்தமா பார்த்தா உங்கள்ட்ட பேசணும்னு தோணுச்சுன்னு" சொல்லிட்டு கன்சல்டேஷன் எடுத்துட்டு என்ட்ட பேசினாரு. ரிப்போர்ட் பார்த்தா இதே மாரி தான் பாசிட்டிவ்னு இருந்துச்சு. அவரு வந்து பிளட் டொனேட் யாருக்கோ ரிலேட்டிவ்க்கு பண்ண போயிருக்கிறார். அந்த சமயத்தில பாசிட்டிவ் வந்திருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு அவங்கள வந்து ஹையர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெரிய மெடிக்கல் காலேஜுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அங்க அவரு போறதுக்கு அங்க அச்சப்பட்டுட்டு, உடனே நம்மள்ட்ட பேசினாரு. நான் சொல்லியிருந்தேன், "சார் பாசிட்டிவ்னு மட்டும் இந்த டெஸ்ட் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. நீங்க கொஞ்சம் செலவாகும். ஒரு 4000க்குள்ள செலவாகும். டிஎன்ஏலருந்து ப்ராப்பரா 5 வகையான டெஸ்ட்டு. இந்த டிஎன்ஏ அதாவது பார்த்தீங்கன்னா, நோய் நிலை இந்த HbSAg வேல்யூ எவ்வளோ இருக்கு? டிஎன்ஏ வேல்யூ வைரல் லோட் எவ்வளோ இருக்கு? மத்தவங்களுக்கு பரவுமா? பரவாதா? நீங்க அக்யூட் கண்டிஷன்ல இருக்கீங்களா? அல்லது கிரானிக்ல இருக்கிறீங்களா? அப்புறம் லிவர்ல கேன்சர் சம்மந்தமான ஏதானும் தொற்றுகள் ஏற்பட்டிருக்கா? இந்த மாரி பல்வேறு விஷயங்கள
சாதாரண இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு NABL லேப்ல நீங்க இருக்கிற ஊர்லயே பார்க்கறதுக்கான வசதிய நாங்க வந்து செஞ்சு தரோம். ஸோ ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இந்த மாரி அரைகுறையா பார்க்காம முழுமையா பாருங்க. இத ஏன் எக்ஸாம்பிளா சொன்னேன் அப்டின்னா, அவ்ளோ டீட்டெயில்டா பார்த்த பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு நெகட்டிவ். அவ்ளோ ஆச்சரியமா நான் வந்து பேஷண்ட்ட சொல்லியிருந்தேன். சார் நீங்க வந்து தப்பா முதல் எடுத்த டெஸ்ட்ன்றது உங்களுக்கு தவறாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எடுத்த டெஸ்ட்ன்றது டீட்டெயில்டு டெஸ்ட். லேப்லயும் உங்களுக்கு வந்து ரீசெக் பண்ணியிருக்கிறாங்க. டபுள் மெத்தட்ல பண்ணியிருக்கிறாங்க. சிமியாவும் பார்த்துருக்கிறாங்க. CLIA மெத்தடும் பார்த்துருக்கிறாங்க. டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க சார். உங்களுக்கு கன்ஃபார்ம் நெகட்டிவ் தான் அப்படின்னு சொன்னோனே, அவருக்கு உயிர் பிழைச்சு உயிர் வந்த மாரி இருந்தது அப்படின்றத பகிர்ந்திருந்தாரு. ஸோ நெறைய சமயத்தில பிளெயினா, எம்ப்டியா நீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பாசிட்டிவ் இருக்கு. இப்ப எனக்கு 2 பாயிண்ட் இருக்கு, 3 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுட்டு இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, உங்க நோய நீங்களே கடத்தி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயி சென்று கொண்டிருக்கிறீங்க அப்படின்றத மறந்துடவே கூடாது அப்படின்ற விழிப்புணர்வ ஆணித்தரமாக இந்த வீடியோல ஷேர் பண்றதுக்காக தான் இந்த காணொளிய இந்த சமயத்தில உங்களுக்கு விழிப்புணர்வாக பகிர்கிறேன் அப்படின்றத மறந்துற வேண்டாம். இன்னொரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தில கண்டிப்பா சந்திப்போம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். அண்ட் இந்த சமயத்தில இன்னொரு விஷயம் என்னன்னா, சார் ப்ராப்பரா டெஸ்ட் எடுக்கணுங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிறதுனால நம்மள வந்து லைஃப் வந்து சேவ் ஆக்கப்படும். காஸ்ட் எஃபெக்டிவான லேப்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நம்ம அணுகுறப்போ, கன்சல்டேஷன் எடுக்கிறப்போ நம்ம வந்து அத கைட் பண்றோம். நல்ல ஸ்டாண்டர்டான எனேபிள் லேப்ல எடுங்க. நீங்க ஒரு விஷயம் எடுக்குறீங்க. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் எடுக்க போறீங்க. நான் சொல்ற லேப் அங்க இருக்கு அப்டின்னாலும், அல்லது நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான எனேபிள் லேப் நீங்க எந்த இடத்துல கேட்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு லேப் கண்டிப்பா இருக்கும். அப்ப நம்ம அத குறிப்பிட்டு சொல்றப்போ 20 கிலோமீட்டர் இருந்தாலும், நீங்க அங்க போய் செலவு பண்ணிட்டு வர விஷயம்ன்றது நல்ல திருப்திகரமான ஒரு ரிப்போர்ட்ட குடுக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. நெறைய ஊர்ல உள்ள லேப் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸே இருக்காது. இப்படி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து இது தெளிவா உணர்ந்து இத ஒரு கருத்துல வச்சு இத செஞ்சீங்க அப்படின்னா, நம்ம உடலையும் காக்கலாம், நோய் நிலை தீவிரப்படாமலும் தடுக்கலாம் அப்படின்றத விழிப்புணர்வா தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.